இன்னைக்கு சேலத்துல வந்து 2வது நாள். இன்னைக்கு மேட்டூர் டேம் போறோம், போய் சுத்தி பார்க்க போறோம். டீ சாப்பிட வந்திருக்கோம். எப்படின்னா முருகான வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் இந்த கடை. இங்க வந்து டீ சாப்பிட்றோம். ஏன் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அண்ணன் கடையில. டீ போண்டா வடை எல்லாமே அவ்வளோ செம்மையா இருக்கு. நேற்றே 2 தடவை டீ குடிச்சு இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எப்படி 2-3 தடவை டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அண்ணன் கடையில வந்து டீ குடிங்க. முருகானோட அண்ணன் ஊர்ல திருவிழாக்கு வந்து அண்ணன் தான் மேக் செட் போட்டுருக்காப்ல. எல்லாருமே இன்னைக்கு வந்து மேட்டூர் டேம் போறோம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இது 2வது நாள். அடுத்து 3வது நாள் வேற இடத்துக்கு போறேன். அது எந்த இடம்னு சொல்றேன். சேலத்துல இருந்து மேட்டூர் டேம் கிளம்பியாச்சு. அந்த கார்ல போறோம். போயிட்டு அங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்போம். நானே இந்த தடவை தான் முத போறேன். எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். போய் என்ஜாய் பண்ண போறோம். சமைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். இதுக்கு மேல போயிட்டு ஐயா வீரப்பனுடைய நினைவிடம் பார்த்துட்டு ஒரு குளியல போட போறோம். குளியில போறது வீடியோ போறது எல்லாமே வரும்னு சொல்லு. ஆமா, எல்லாமே ஃபுல் வீடியோலாம் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. பார்ட் 1 மட்டும் இல்ல, பார்ட் 2 வரும். அண்ணா அண்ணா அவ்வளவு வேணாம். பார்சல் தனியா வச்சிருக்கணும். அது ரைட்டு. இப்படி மொத்தமா வச்சா எப்படி சாப்பிடுறது? அப்பப்ப கூட ஒவ்வொன்னு எடுத்துக்கலாம். நம்ம மீனே சாப்பிடலன்னா சரியா. நம்ம எப்போதான் மீன் வந்து ராமேஸ்வரத்துல இப்படி மொத்தமா வச்சா எப்படி சாப்பிடுறது? இது 2வது நாள் ஆரம்பம். ஆமா, அது காலையிலே போட்டேன். காலையில சொல்லிட்டேன் 2வது நாள் ஆரம்பம். ஃபுல் வீடியோ எடுத்தேன்ல, வெளியே சொல்லிட்டேன் 2வது நாள் ஆரம்பம். நம்ம ஊரு எப்படி இருக்குது? சேலம் செம்மையா இருக்கு உண்மையிலே. சேலம் ஐயோ, சேலத்துக்குலாம் 2 நாள் பத்தாது, உண்மையிலேயே பத்தாது. கோயில்கள் வந்து அப்பா தெருக்கு தெரு ஒரு கோயில்கள். எப்படி சொன்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு இங்க சேலத்துல. சேலம் வந்தா எப்படியும் ஒரு வாரம் தங்கணும். நான் இப்பதான் 2வது தடவை சேலம் வந்திருக்கேன். ஆனா முதல்ல வந்தப்போ இந்த அளவுக்கு சுத்தினா கிடையாது. உண்மையிலே இந்த தடவை சூப்பர். 2 நாள் செம்மையா போயிட்டு இருக்கு. ராமேஸ்வரத்தையும் மறந்தாச்சு, அந்த அளவுக்கு இருக்கு சேலம். சூப்பரா இருக்கு. எல்லாரும் சாப்பிடலாம். வணக்காவலன் ஐயா எங்க அப்பா வீரப்பனுடைய நினைவிடம் போறோம். வீரப்ப இங்க பொண்ணு போறாங்க. அவங்க பொண்ணா போறாங்க? வித்யாராணி. ஐயோ கவனிக்கலையே. இது ஐயாவா? சொல்லுப்பா. ஐயா சரி. அண்ணன் பையன். இது அண்ணன் பையன். அண்ணன் பையன் அது அண்ணன். அது கடைசியாகிறது அண்ணி. ஓ சரி சரி சரி. எல்லாமே அவங்க குடும்பம் தான். அண்ணன் அண்ணன் மனைவி அண்ணன் பையன் ஐயா. நிறைய கொடுத்துருப்பாப்ல. அதை எப்படி கொடுக்காம இருப்பாப்ல? நிறைய வருவேன். வருவாப்ல. உலகம் தேவை நம்ம வரும். நீங்க எப்படியா? அண்ணனாவது. நீங்க ஐயா நீங்க உங்களோட சொந்தமா? அப்படியா? சொந்தம் தான். நீங்க அவங்க அண்ணன் பொண்ணு கட்டுறது மாமட்டு வீட்டுல. சரி சரி சரி. எங்க சொந்த மாமட்டு வீட்டு கட்டுனது. சரி. அதனால நமக்கு அண்ணன் நீங்க தான் பராமரிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. வருஷம் முறை இங்கேதான் காலையில பொழுதா வரைக்கும் இருப்புங்க. நம்மளால வரைங்க 150 கொடுத்தாங்கன்னா வச்சது என்ன கலப்புறம் 10 கிலோ வாங்கி கொடுத்துருவோங்க. காலையில சுத்தம் பண்ணிவிட்டு ஊட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அது கலப்புறம் என்ன 10 கிலோ வாங்கி போறோம். வீரம் விதைக்கப்பட்ட இடம். வனக்காவலன் எங்க ஐயா வீரப்பனுடைய நினைவிடத்துல இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் மேட்டூர் போனா ஐயாவுடைய நினைவிடத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் உடனே சரி ஐயாவுடைய நினைவத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ஐயாவுடைய மகள் வந்து இப்பதான் வெளியில போறாங்க. நான் கரெக்டா உள்ள கொஞ்சம் மிஸ். நாங்க டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உள்ள வர்றோம். அவங்களுடைய காரு வருது, நாம் தமிழர் கட்சியோட கார் வருது. யாருன்னு உள்ளட்டி பார்த்தா அக்கா இப்பதான் போறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தா அவங்களையும் சந்திச்சு கண்டிப்பா வீடியோ எடுத்துக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. தோற்றம் 18/1/1952. மறைவு 2004. மேட்டூர் டேமு தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, வதிப்பு இருக்கு. அங்கங்க சோள கருது போட்டு வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. இதெல்லாம் குளிக்க போறோம், ஜாலி பண்ண போறோம். இதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா எங்க ஐயாவுடைய நினைவிடத்தை பார்த்துட்டு வந்ததுதான் ரொம்ப சந்தோஷம். ஜாலியா இருக்கியா? சேலம் தான். உண்மையிலே சேலம் வேற லெவல்ல இருக்கியா? நானும் போய் குளிக்க போறேன். மொபைல்ல வீடியோ எடுக்க முடியாது, அதனால கார்ல கொண்டு போய் மொபைலை வச்சுட்டு நானும் உள்ள போய் இறங்க போறேன். தாறு மாதிரி தக்காளி சோறு. அதாவது இது என்ன அப்படின்னா டேமுக்கு வந்து பின்புறம். டேமுக்கு அங்க உள்ள போகல. நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உள்ள போவோம். அந்த டேமுக்கு வந்து பின்புறம் இங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க போய் உள்ள போய் பாத்துட்டு போலான்னு இருக்கோம். நேரம் கிடைச்சுன்னா பாக்க போறேன். இல்ல அப்படின்னா அடுத்து வந்து இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். நாளைக்கு வந்து மேல, அதாவது எப்படின்னா சேலத்துக்கு மேல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஏற்காடு. நாளைக்கு வந்து ஏற்காட்டுல இருப்பேன். அதனால இன்னைக்கு டக்கு புக்குன்னு கிளம்ப போறேன். ஏற்காடு அடுத்த பஸ் பிடிச்சி மேல கிளம்பணும். சரிங்களா? செல்ல வந்து மொபைலை வந்து கார்ல வச்சுட்டு நானும் குளிக்க போறேன். பாய். சூப்பரா ஒரு குளியல் போட்டாச்சு. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்க வியூ? செம்மையா இருக்குல்ல?
அதான் முடிச்சுட்டு இங்க ஒரு முனியப்பன் கோயில் இருக்கு, அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு நேரா ஏற்காடு கிளம்ப வேண்டியதான். அங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து சூர்யா இருக்கான் மேல, அவன் வர சொல்லிட்டே இருக்கான். போய் சூர்யா தம்பியை பார்க்க போறோம். சேலத்துக்கு வந்து உண்மையிலேயே நிறைய சாமிகளை கோயில்களை கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படிலாம் ராமேஸ்வரத்துல இருந்தாலும் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு நாள் 2 நாள் சேலம் வந்ததுக்கு இவ்வளவு இருக்கு. இது மட்டும் இல்ல, அடுத்து ஏற்காடு வேற போக போறேன். என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சூப்பரா எப்படி ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியே வாழ்க்கையில என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம வீடியோவை பார்த்து ரசிச்சதற்காக நம்மளை வந்து சேலத்துல கூட்டிட்டு வந்து ரசிக்க வச்சுட்டாங்க. அவ்வளவு அருமையா இருந்துச்சு. முருகானன் தான் எல்லாத்துக்குமே காரணம். முருகானன் வந்து ஏற்கனவே எங்க வீடியோல பாத்துருப்பீங்க. இப்ப வந்து ஃபுல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், எங்கெங்க நம்ம போயிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. இது வந்து முருகானனோட அண்ணன், இது மோகன். ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்துருக்கீங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கேன் முருகானன். ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளவு தூரம் வந்து இப்படி நான் இது வரைக்கும் நான் எந்த ஊர்லயுமே இப்படி போய் சுத்தின கிடையாது. இப்பதான் முத சேலத்துல வந்து சுத்தி இருக்கேன். நான் வந்து பல கவலைகள் இருக்கேன், பல வருத்தத்துல இருக்கேன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதெல்லாம் மறந்து ஒரு 2 நாள் செம்ம ஜாலி பண்ணிருக்கேன். எப்படி ஜாலியா இருக்கீங்களா அதே மாதிரி எப்பயும் ஜாலியா இருங்க, மக்கள் எல்லாத்தையும் சந்தோஷமா பாத்துக்கங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். பாய். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க.